வணக்கம் தலைமையிலே. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான இஸ்ரோ போன மாதம் 2 மாபெரும் சாதனைகள் பண்ணி காமிச்சாங்க. ஒன்று இந்திய அளவிலான சாதனை, ஒன்று உலக அளவிலான சாதனை. இஸ்ரோன்னு பேசும்போதே ஒரு தன்னம்பிக்கை வரும். ஒவ்வொரு இந்தியர்களை போன்றதான் இஸ்ரோ. ஒன்றுமே இல்லாமல் பூஜ்ஜியத்திலிருந்து மாபெரும் வெற்றி, கோபுரத்தை எட்டி பிடிப்பது ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் சாத்தியமான ஒன்று. இஸ்ரோவும் அதுதான் செஞ்சு காமிச்சது. இந்த சாதனையை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு 2 தன்னம்பிக்கை புகைப்படங்கள் அதை மறக்கவே கூடாது. ஒன்று கார்ட்டூன், இது அமெரிக்கா போட்ட கார்ட்டூன். அன்னைக்கு இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்கு இந்தியா காலடி எடுத்து வைக்கலான்னு சிந்திக்கும் போது அவங்க ஒரு கார்ட்டூன் அமெரிக்காக்காரங்க போட்டு காமிச்சாங்க. அந்த கார்ட்டூனில் ஒரு அறைக்குள்ள அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கம்பீரமாக கால் மேலே கால் போட்டு அமர்ந்துருக்கிறாங்க. அந்த அறைக்கு வெளியே கதவை தட்டிக்கிட்டு ஒரு இந்தியர் கோவணம் கட்டிக்கிட்டு கையில் ஒரு மாட்டை பிடிச்சிக்கிட்டு கதவை தட்டுறாரு, எனக்கு இடம் கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி. ரொம்ப பரிதாபமான கிண்டலான கார்ட்டூனாக வரைஞ்சி காமிச்சாங்க. இன்றைக்கி தலைகீழ மாறி இருக்கு. இன்றைக்கி எப்படி கார்ட்டூன் வருதுன்னா, அந்த இந்தியர்கள் அறைக்குள்ள உட்காந்துருக்காங்க, வெளியே பிற ஐரோப்பியர்கள் நின்று கதவை தட்டிட்டு இருக்காங்க, எங்கள் சேட்டலைட்டை மேலே அனுப்புங்கன்னு சொல்லி. தலைகீழ மாறி இருக்கு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஆப்பிரிக்க நாடு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாடு சேட்டலைட் செய்கிறாங்கன்னு வைங்களேன். சேட்டலைட்ங்கிறது விண்வெளி ஆராய்ச்சி பொருள். அதை கொண்டு போகணும், மேலே கொண்டு போகணும்னா ராக்கெட் சில நாடுகளுக்கே சொந்தமானது இந்தியாவில் இருக்குது. நம்ம இஸ்ரோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சேட்டலைட்டை மேலே கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு ஆப்பிரிக்கர் நினைக்கிறாரு. அது அமெரிக்காட்ட போய் நாசாவில் உதவி கேட்குறாரு. நாசாவோட ராக்கெட்டில் கொண்டு போக சொல்கிறாருன்னா ஆப்பிரிக்காவோட சொத்தை விற்று பில் கட்டணும். பில்லை கொடுத்தா தான் நாசா மேலே கொண்டு போகும். அவ்வளோ பெரிய பில் தொகை. இன்னைக்கு இந்தியா நம்பர் 1 இருக்காங்க. குறைந்த செலவில் மிக துல்லியமாக ராக்கெட்டுகளை மேலே அனுப்புகிறாங்க. இன்றைக்கி நமக்கு அதுக்கும் போட்டி அமெரிக்கா வராங்க. இந்த கம்மி காசில் நம்ம பண்ணுறோன்னே அதுக்கும் போட்டியாக நாசாவை தவிர்த்து அந்த ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒன்று தனியார் நிறுவனம் எலன் மஸ்க் வச்சு அவங்க பில்லை குறைச்சி நமக்கு போட்டிக்கு வந்திருக்காங்க. என்றாலுமே மிக நேர்த்தியாக அனுப்புறது இஸ்ரோ தான் இன்றைக்கி நம்பர் 1. அதே முதல்ல அந்த கார்ட்டூன் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். கோவணம் கட்டிக்கிட்டு கையில் மாட்டோட வெளியே கேவலமாக நிற்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நமக்கு ஒரு தன்னம்பிக்கை. நம்ம எவ்வளோ தான் மற்றவர்கள் கிண்டல் பண்ணாலும் அதை அவங்கள மீறி நம்ம வரலாம். அது ஒன்று. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்ரோ அந்த உதிரி பாகங்கள், ராக்கெட் உதிரி பாகங்கள் மற்ற பாகங்களை சைக்கிளில் தான் கொண்டு போனாங்க, மாட்டு வண்டியில் தான் கொண்டு போனாங்க. இந்த மாட்டு வண்டியில் கொண்டு போய் ஒரு சர்வதேச ஆராய்ச்சி நிலையத்தை நான் இந்தியாவில் தான் பார்க்குறேன். இஸ்ரோ மட்டும் தான் அதுக்கு சொந்தமானது. ஆனால் இன்னைக்கு நம்ம அன்றைக்கி சைக்கிளில் ராக்கெட் பாகங்கள் இஸ்ரோ கொண்டு போகும்போது அவங்க நிலவில் கால் வச்சாங்க. அவ்வளோ பெரிய வித்தியாசம். ஆனால் மிக வேகமாக ஓடி அவங்க மிந்தி போயிட்டுருக்கோம். இன்னைக்கு சைக்கிளில் கொண்டு போன இஸ்ரோ மிக பிரம்மாண்டமான ராக்கெட்டில் மேலே ஏவிட்டிருக்காங்க. இந்த 2மே தனி மனித நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும். அதுக்காக தான் சொன்னேன். 2 சாதனை. முதல் சாதனை போன மாதத்தில் 100வது ராக்கெட் விண்வெளிக்கு போயிருக்கு. இஸ்ரோ அனுப்புன 100வது ராக்கெட் மேலே போயிருக்கு. இதில் 85 ராக்கெட் முழு அளவில் வெற்றி பெற்றிருக்கு. முழு வெற்றி. 5 ராக்கெட் பாதி வெற்றி பெற்றிருக்கு. 10 ராக்கெட் தோல்வியில் முடிஞ்சது. ராக்கெட்டுங்கிறது மேலே போகிற பொருள், சேட்டலைட்டுங்கிறது அது ஆராய்ச்சி செய்யக்கூடிய பொருள். அதை இணைச்சு அனுப்புவாங்க. இப்போ வரைக்கும் நம்ம ராக்கெட்டுகள் ஒரு வழி பயணம் தான், மேலே வரைக்கும் போகும், அதோட அது முடிஞ்சிடும். சேட்டலைட் அதோட காலாவதி நேரம் வரைக்கும் அங்கே சுற்றிக்கிட்டே இருந்து பூமியை பற்றி ஆராய்ச்சி பண்ணி மனித குல மேம்பாட்டுக்கு பயன்படும். 100வது ராக்கெட் மேலே அனுப்பிட்டாங்க. புதிதாக கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு வெற்றி சதவீதம் 100க்கு 88 மார்க் வாங்கியிருக்காங்க இந்தியா. இந்தியாவுக்கு பெருமை. இந்தியா தான் புதிதாக கற்று இவ்வளோ பெரிய வெற்றியை காமிச்சவங்க. மிகப்பெரிய பாராட்டுகள். நம்ம இன்னைக்கு பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கனால ஒருவரை மறக்கவே கூடியது ரஷ்யா. ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு ரஷ்யா தான் இந்த இஸ்ரோவை கைதூக்கி விட்டவர்கள். நம்ம நடக்க முடியாமல் இருந்தப்ப இந்த மாதிரி அமெரிக்கா கிண்டலான கார்ட்டூன் போட்டப்ப, கோவணங்கட்டி மாட்டை பிடிச்சி நம்மளை காட்டினப்போ கூட ரஷ்யா தான் கைவிடல. இன்றைக்கி நம்ம இஸ்ரோ வளர்ந்துருச்சு, இந்தியா வளர்ந்துருச்சு, அமெரிக்கா நம்ம கூட நட்புன்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த கார்ட்டூனை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து இந்த மாதிரி கார்ட்டூனை போட்டு நம்ம கிண்டல் பண்ணுவாங்க. இது ஒரு சாதனை. 2வது மகத்தான சாதனை, உலக சாதனை, ஸ்பேஸ் டக்கிங் பாங்க. போன மாதம் அதையும் பண்ணி காமிச்சா. ஸ்பேஸ் டக்கிங். அது என்ன டக்கிங்? அதுவுமே ஒரு 3 நாடுகளுக்கு மட்டுமே சொந்தமானது. இது வரைக்கும் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க. விண்வெளியை பற்றி நம்ம என்ன பேசினாலுமே
எப்பொழுதுமே நம்ம ரஷ்யாவோட பேர் தான் முதல்ல உச்சரிக்கணும். முதல் விண்வெளிக்கு போனவங்க அவங்க தான். விண்வெளி ஆராய்ச்சியில் மின்னல் வேகத்தில் போனவங்க அவங்க தான். ஒரு காலகட்டத்தில் பொருளாதாரம் அவங்ககிட்ட நலிவடைந்த பிறகு அவங்க அந்த போட்டியில் ஈடுபட முடியல, மெதுவாக பின்வாங்கினாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த நாசா அமெரிக்காவோட மேலே வந்தது. ஆனால் நம்ம பெருமைப்படுத்தி பேசணும், வருஷப்படுத்தி பேசணும்னா ரஷ்யாவுக்கு தான் முதல் பேர் சொல்லணும். ரஷ்யா, அமெரிக்கா, சீனா. இப்போ 4வதாக ஸ்பேஸ் டக்கிங் வந்து இந்தியா சாதித்து மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. அந்த கிளப்பில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுனா ஸ்பேஸ் டக்கிங்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அது எதுக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்தியா 2035 வருஷத்துக்குள்ள விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் ஒன்று விண்வெளியில் அமைக்க போகிறாங்க. அதாவது வானத்தில் இந்தியாவுக்கென்று ஒரு தனியான வீடு கட்ட போகிறாங்க. 5 ரூம் இருக்க பெரிய வீடு அவங்க வானத்தில் கட்ட போகிறாங்க. அது வானத்தில் மிக வேகமாக சுற்றிக்கிட்டே மறந்துட்டு இருக்கும். இந்தியா பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் 2 விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் மேலே இருக்குது. ஒன்று ISS, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு 15 நாடுகளுக்கு சொந்தமானதும்பாங்க. ஆனாலுமே இதில் அமெரிக்கா தான் ஆதிக்கம் செலுத்தும். அமெரிக்கா தான் இதில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. பெரும் பங்கு அவங்க தான் வகிப்பாங்க. இந்த ISS தான் இப்போ நம்ம சுனிதா வில்லியம்ஸ் மாட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே கொண்டு போய் விடும்போது இந்த போயிங் நிறுவனம், புதிதாக போயிங் நிறுவனம் போய் நாங்கள் ஒரு ராக்கெட் செஞ்சுருக்கோன்னு சொல்லி சுனிதா வில்லியம்ஸை கொண்டு போய் விட்டுட்டாங்க. முறைப்படி அவங்க திருப்ப கூட்டணும்ல மாட்டிக்கிட்டாங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த போயிங் வந்து ஸ்பேஸ் எக்ஸை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒரு ராக்கெட் அனுப்பி திருப்பி கூட்டுவாங்கன்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேய்பிரையாக, வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் சுனிதா வில்லியம்ஸ் அவருக்கு போயிட்டுருக்கு. அதான் உண்மை. ஓகே, 2 விண்வெளி நிலையம் மேலே இருக்குது. ஒன்று ISS, 17 நாடுகளுக்கு சொந்தமானது, அமெரிக்கா டாமினேட் பண்ணுறாங்க. 2வது சீனாவுக்கு சொந்தமானது. இப்போ 3வது அந்த இடத்துக்கு போட்டி போட்ட நாடுகள் ஐரோப்பிய யூனியன், EU வந்து எல்லா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து போட்டி போட்டாங்க. நம்ம ஒரு விண்வெளி வீடு கட்டணும்னு. ரஷ்யா, ஆனால் பொருளாதாரம் இடம் கொடுக்கல. ஜப்பான், இவங்களாம் போட்டி போட்டாங்க. அதில் வெற்றி பெற்றது இந்தியா தான், ஸ்பேஸ் டக்கிங் மூலமாக. அது என்ன ஸ்பேஸ் டக்கிங்னா, ஒரு விண்வெளி வீடு, விண்வெளி நிலையத்தை கீழே இருந்தே கட்டி மேலே கொண்டு போக முடியாது. 5 ரூம் இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு வீடு. அது அந்த இடத்துல பறக்குகின்ற வீடு. ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே அவங்க நிறுத்துவாங்க. அவ்வளவுமே கட்டி கொண்டு போகிறதுக்கு எங்கேயுமே ராக்கெட் இல்லை. இது என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ட்டாக கட்டுவாங்க. ஒரு சில பகுதியை கட்டி மேலே கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. அதுக்கடுத்து ஒரு பகுதியை கட்டி கொண்டு போவாங்க. அது அங்கே போய் இணைப்பாங்க. பார்த்தீங்களா, இந்த கப்ளிங் முறையில் இணைப்பாங்களே, அதுக்கு தான் டக்கிங்னு பேர். ஒரே ஒரு வீடு தான் மேலே கொண்டு போய் நிப்பாட்டிடலாம். பகுதியாக மேலே கொண்டு போய், ஒரு பகுதி மேலே போயிருக்கும், அதுக்கடுத்த பகுதி ஒரு வருஷம் கழிச்சு மேலே போகும். அந்த பகுதியோடு இந்த பகுதி இணைஞ்சு மாட்டணும். இதுதான் ஸ்பேஸ் டக்கிங்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, 2035 நம்ம ஒரு விண்வெளி நிலையம் கட்ட போகிறோம். பாரதிய அக்ஷய ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுக்குன்னு அப்படி பேர் வச்சுருக்கிறாங்க. 2035 அந்த விண்வெளி வீட்டை நம்ம கட்டி முடிச்சிடறோம். விண்வெளி வீடு கட்டி ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து அங்கே வந்து ஆட்கள் போகணும். எதுக்காக முதல்ல இந்த விண்வெளி வீடுகள், விண்வெளி நிலையம் அப்படின்னா, ஒன்று பூமியை கண்காணிக்க, பூமியில் இருக்கும் மாற்றங்களை அவங்க மேலேருந்து கண்காணிப்பாங்க. மாற்று பூமி ஒன்று தேடிட்டு இருக்காங்க. ஒரே பூமியை நம்ம நம்பிக்கிட்டே இருக்க முடியாது. வேற ஏதாவது ஒரு இடத்துல மக்களை குடியேற்ற முடியுமான்னு ஒரு எண்ணம் இருக்குது. 2, விவசாயங்களை மேலே பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க. அது மிகப்பெரிய விஷயம். 3வது, இராணுவ ரீதியான பயன்பாடு மிக முக்கியமானது. விண்வெளி நிலையம்னா பேர், அது அவங்க வந்து இராணுவ ரீதியாகவும் பயன்படுத்துவாங்க. முக்கியமானது சுற்றுலா. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஊருக்கு போய் சுற்றுலா போகிறோம், விமானத்தில் ஏறி போகிறோம். இனி வரும் காலகட்டத்தில் விண்வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம். அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு விண்வெளியை சுற்றி பார்க்கலாம். அது புது அனுபவமாக இருக்கும். ராக்கெட்டில் போகிறது, ராக்கெட்டில் திரும்பி வர்றது, அங்கேருந்து பூமியை சுற்றி பார்க்குறது. மிகப்பெரிய பணத்தை கேட்பாங்க, கோடிகளில் பில் போடுவாங்க. அப்போ அந்த செல்வந்தர்கள், இந்திய செல்வந்தர்கள், ஒரு வெளிநாட்டு செல்வந்தர்கள் இதில் போகும்போது அந்த பயண செலவு, அந்த ராக்கெட் செய்யறதுக்கு அந்த சம்பளம் எல்லா செலவையும் அவரே கொடுத்துருவார். 2 சுற்றுலா பயணியை கூட்டு போய் அவர்கிட்ட வாங்குற பணம் இந்த ராக்கெட் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்பட்டுரும். சம்பளம் கொடுக்கறதுக்கு, இஸ்ரோவை நடத்துறதுக்கு எல்லாமே பயன்படும். சுற்றுலா மேம்படும். இது முக்கியம். ஓகே, இப்போ இந்த விண்வெளி நிலையம் மிக வேகமாக அங்கே மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு விண்கலத்தில் உட்கார வச்சு ராக்கெட் மேலே போகுது. அந்த ராக்கெட் போய் அந்த விண்வெளி நிலையத்துக்கு கொஞ்சம் முன்னாலே இறக்கி விட்டுருவாங்க. அப்போது அந்த ஓடிக்கிட்டு இருக்க விண்வெளி நிலையத்தை, அந்த விண்வெளி வீட்டை துரத்தி இந்த விண்கலம் போகணும். துரத்தி போய் பிடிக்கணும், ஒட்டிக்கணும்,
மாட்டிக்கணும், டக்கிங் பண்ணிக்கணும். மாட்டிக்கிட்டு மாட்டினால் பாதுகாப்பான முறையில் மாட்டின பிறகு இந்த விண்கலத்தில் இருக்க ஆட்கள், இந்தியர்கள், சுற்றுலா பயணிகள் ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா இதிலிருந்து பத்திரமா கதவை திறந்து, மாட்டின பிறகு கதவை திறந்து உள்ளே போய் கதவை மூடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த விண்கலம் கலண்டு வந்துடும். இப்போ அவங்க சுற்றி பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சில மாதம் டைம் கொடுத்துருப்பாங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அங்கேருந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அடுத்த ஆட்கள் இங்கேருந்து மேலே போவாங்க. அடுத்த ராக்கெட்டில் அடுத்த டீம், அடுத்த ஆராய்ச்சியாளர்கள், சுற்றுலா பயணிகள் சேர்த்துக்கிட்டு மேலே போவாங்க. இதே போல் அந்த வீடு வந்து பயங்கர வேகமாக போகும். இவங்க போய் இந்த விண்கலம் இறக்கி விட்ட பிறகு இந்த விண்கலம் அதை துரத்தி பிடிச்சு ஒட்டிக்கிட்டு இணைஞ்சுக்கணும். இணைஞ்ச பிறகு அந்த கதவு திறந்த பிறகு இங்கே இருக்கவங்க அந்த விண்வெளி வீட்டுக்குள்ளே போய்க்கணும். விண்வெளி வீட்டில் ஒரு 4-5 மாதம் தங்கியிருந்தவங்க, ஆராய்ச்சி பண்ணவங்க திரும்ப வந்து விண்கலத்தில் வந்து உட்காரணும். பொருட்களை மாற்றிக்கணும், தேவையான பொருட்களை எடுத்துக்கணும், தேவையற்ற பொருட்களை இங்கே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கதவுகளை மூடி அந்த விண்கலம் திரும்ப பிரிஞ்சு ராக்கெட் மூலமாக ஏதோ ஒரு கீழே அது வரணும். அந்த விண்கலம் கீழே வரணும். இதுக்கு டக்கிங் முறை மிக மிக முக்கியம். இதை வந்து இந்தியா செஞ்சு காமிச்சதான் மாபெரும் சாதனை. அப்படி பார்க்கும்போது 3வது விண்வெளி நிலையம் அமைக்க போகிறது இந்தியா தான். இப்போ வரைக்கும் ஜப்பானால் முடியல, யூரோப்பியனால் முடியல, நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். ரஷ்யா போட்டிக்கு வர முடியாது. தனிப்பட்ட முறையில் ஒரு விண்வெளி வீடு கட்டுற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை. மிகப்பெரிய சாதனை. இந்த நிகழ்வுகள் எல்லாமே டிசம்பர் 30ஆம் தேதி, அதிலிருந்து போன மாதம் ஜனவரி 16 வரைக்கும் நடந்தது. அதாவது ராக்கெட்டில் விண்கலத்தை கொண்டு போனது, அதுக்கப்புறம் மாற்றக்கு எடுத்துக்கிற டைம். இது ஜனவரி 16 வெற்றியை பதிவு பண்ணாங்க இந்தியா. ஒரு பிஎஸ்எல்வி ராக்கெட், அது நம்மளோட பிஎஸ்எல்வி நெடுந்தூரம் போகக்கூடியது, போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். அதில் 2 விண்கலத்தை ஏற்றி அனுப்பியிருந்தோம். 2 விண்கலமே 220 கிலோ 220 கிலோ எடை உள்ளது. 220 440 கிலோ எடை மேலே தூக்கிட்டு போய் மேலே சில 100 கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு போய் அதை 2யுமே தனித்தனியாக இறக்கி விட்டாங்க. பிஎஸ்எல்விலேருந்து தொலைவில் கொஞ்சம் இடைவெளி வச்சு இறக்கி விட்டாங்க. ஒன்று பேர் வந்து ஸ்பெடெக்ஸ் டார்ஜெட், இன்னொரு பேர் ஸ்பெடெக்ஸ் சேசர். அதாவது ஒன்று வந்து இலக்கு, இன்னொன்று வந்து இலக்கை துரத்தி பிடிக்கும் அடுத்த இலக்கு. இது 2யும் இறக்கி விட்டாங்க. அந்த இலக்கை நோக்கி, டார்ஜெட்டை நோக்கி, அந்த விண்கலத்தை நோக்கி இந்த துரத்தும் விண்கலம் துரத்தி போய் மிகச்சரியான முறையில் ஒட்டிக்கிட்டு கப்ளிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 2மே இணைந்து செயல்பட ஆரம்பித்து மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணாங்க. இதுதான் டக்கிங் பண்ணி காமிச்சது, உலக சாதனைன்னு சொல்கிறது. இந்த 220 கிலோ விண்கலத்தில் அற்புதமான கேமராக்கள், படம் பிடிக்கும் கேமராக்கள், இனி வரனாலும் நீங்கள் புகைப்படம்லாம் பார்ப்பீங்க. கேமராக்கள், கமெண்ட் சென்டர், அதை சக்தியை தரக்கூடிய பேட்டரிகள். அப்போ பேட்டரி எத்தனை தான் வச்சாலுமே பேட்டரி பவர் முடிஞ்சிடும். அப்போ அங்கே கரண்ட்டாக இருக்குது, சார்ஜ் பண்ணுறது கிடையாது. சோலார் பேனல்கள், வெயில் இருக்கும்போது வெளிச்சத்தின் மூலமாக சோலார் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கும். இரவு நேரத்தில் அந்த பேட்டரி வேலை செய்யும். இது ரொட்டேஷன் மாற்றி மாற்றி செய்யும். அவை ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்கள், விவசாய சில பொருட்கள், இதெல்லாம் வச்சு தான் அனுப்பியிருக்காங்க. மாபெரும் வெற்றியை 2மே இணைந்து பதிவு செய்து கொடுத்தது. இதோ சாதாரணமான அதிர்ஷ்டம் அல்ல, கடுமையான உழைப்பின் விளைவாக வந்த பலன். கடுமையான உழைப்புக்கு பின்னால் இருக்குது. ஒவ்வொரு இந்தியர்களும் நீங்கள் கட்டின வரி இருக்குது, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த தேச முன்னேற்றத்துக்கு நீங்கள் கட்டும் வரிகள், உழைத்த விஞ்ஞானிகள், அவைகள் நமக்கு ஆரம்ப கட்டத்தில் உறுதுணையாக இந்த ரஷ்யா மறக்க முடியாது. அதாவது விண்வெளி ராக்கெட் போகிற அதே டெக்னாலஜி தான் கண்டம் விட்டு கண்டம் தகம் போகிற ஏவுகணையும். 2க்கும் மிகப்பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம ராக்கெட் அனுப்புகிறோம், அக்னி ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போய் உலகத்தை பிரமிக்க வைக்குது. 2க்குமே ரஷ்யர்கள் தான் காரணம், மறக்கக்கூடாது. இன்னொரு மறக்க முடியாத மனிதர் மோடிஜி அவர்கள். நான் ஏன் மோடிஜியை தூக்கி பேசுகிறேன்னா, ஒரு மன்னர் பரம்பரையில் வந்தவர் அல்ல, ஒரு கோடீஸ்வர வீட்டு பிள்ளை அல்ல, ஒரு ஏழை டீ விற்ற தகப்பனின் பிள்ளை. இவரும் டீ விற்றவர், ஒரு சாலைகளில் ரயில்களில் தேநீர் விற்றவர். ஆனால் ஒரு தேநீர் விற்கும் நம்மை போன்ற ஒரு சராசரி நபர், ஒரு மன்னரை போன்ற பரம்பரைகள், மாபெரும் கோடீஸ்வரர்கள் செய்ய முடியாத சாதனையை செய்து காட்டுவார். இந்த நாட்டுக்காக செய்து காட்டுவாங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அதனால தான் நான் அடிக்கடி பேசுறது. மற்றபடி நான் ஒரு புகழ்ந்து பேசுகிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. நமக்கு ஒரு முன்னுதாரணம், ஒரு தேநீர் விற்றவர், சாலைகளில் திரிந்து தேநீர் விற்றவர். இன்னைக்கு வந்து மன்னர் பரம்பரை போன்று செயல்பட்ட ஆட்சியாளர்கள், மாபெரும் கோடீஸ்வரர்கள்,
ஆசியாவின் மாபெரும் கோடீஸ்வரர்கள் இந்த போன்ற ஆட்சியாளர்கள் செய்யாத சாதனைகள் எல்லாமே வரிசையாக செஞ்சுட்டு வந்துருக்காரு. மாபெரும் இராணுவத்தில் மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் மக்களை முன்னேற்றும், அதே நேரத்தில் இராணுவத்தை முன்னேற்றார், அதே சமயத்தில் விண்வெளியை முன்னேற்றி கொண்டிருக்கார். அந்தளவுக்கு சாதனைக்கு சொந்தக்காரர். இவர் பதவிக்கு இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 1979 2014 வரைக்கும் இவர் பதவிக்கு வரக்கு முன்னாடி 35 வருஷத்தில் 106 சேட்டலைட் மேலே நம்ம அனுப்பினோம். ஒரு சந்தேகம் வரலைன்னா 100 ராக்கெட்டுங்கிறீங்க, சேட்டலைட் 106னா ராக்கெட் 100. ஆனால் ஒவ்வொரு ராக்கெட்லையுமே அநேகம் சேட்டலைட்டை வச்சு நம்ம அனுப்புவோம். அதனால தான் சேட்டலைட் அதிகமாக இருக்கும். ஓகே, இவர் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி 35 வருஷமாக 106 சேட்டலைட் தான் மேலே அனுப்பினோம். அதே மோடிஜி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 2024 எடுத்துட்டிங்கன்னா 457 சேட்டலைட் மேலே அனுப்பிட்டோம். எவ்வளோ பெரிய பிரமிப்பான வித்தியாசம் பார்த்தீங்களா? அதாவது அவங்க வருஷத்துக்கு அவங்க ஒரு 2 இப்போ 35 வருஷத்துக்கு 106 சேட்டலைட்னா ஒரு 3ன்னு கணக்கு வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இவங்க 10 வருஷத்துக்கு 457 சேட்டலைட் அனுப்புனா பார்த்துங்களேன். அதே மோடிஜி ஆட்சியில் ஒரு வருஷத்துக்கு 46 சேட்டலைட் கணக்கு வருது. அவ்வளோ சேட்டலைட்டை மேலே அனுப்பி மிகப்பெரிய, அதாவது தேசத்தை முன்னேற்றும் அதே நேரத்தில் கணிசமான வருமானம் வருது. இன்றைக்கி எல்லா நாட்டிலையுமே சேட்டலைட்டை செஞ்சு நம்மகிட்ட கொடுத்து மேலே அனுப்புங்க. யூரோப் நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், அரபு நாடுகளும் நம்மகிட்ட கொடுத்து மேலே அனுப்புங்க பணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் அதனால தான் 2035 ஆகும்னு சொன்னேன். 2028 நம்ம மேலே வீடு கட்ட விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அமைக்க போகிறோம். 2035 முடிச்சுக்கிறோம். ஏன்னா அது வரைக்கும் நமது ராக்கெட்டுகளுக்கு தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அட்வான்ஸ் புக்கிங்கில் போகிறோம். இதுக்கு இந்திய அரசு இன்னொன்று பண்ணணும். ஒரே ஒரு விண்வெளி இஸ்ரோ அந்த மிகப்பெரிய ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டை செயல்படுது. அதை மட்டும் நம்பாமல் தமிழ்நாட்டில் மற்ற பிற மாநிலங்களில் பிரம்மாண்டமானது கட்டணும். மிகப்பெரிய ராக்கெட்டுகள் அங்கேருந்து மட்டும் அனுப்பாமல் இந்தியாவின் எல்லா பகுதியிலிருந்தும் நம்ம ராக்கெட் அனுப்பணும். அப்போ தான் நம்ம நாசாவுடைய எண்ணிக்கையெல்லாம் எட்டி பிடிக்க முடியும், மிகப்பெரிய வருமானத்தை பிடிக்க முடியும். நீ இவ்வளோ பெரிய வெற்றிக்கெல்லாம் மோடிஜிக்கெல்லாம் என்ன பின்னணி காரணம்னா அவங்களுக்குலாம் குடும்பம் இருக்கிறது இல்லை. மாபெரும் சாதனையாளர்கள்னு பார்த்தோம்னா பெருந்தலைவர் காமராஜர், மோடிஜி, அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இவங்களெல்லாம் சொன்னால் அவங்களுக்குலாம் குடும்பம் இல்லை. அவங்களுக்கு அந்த சிந்தனைகள் பூராமே தேசத்தை நோக்கி செலுத்தினாங்க. அதனால தான் அவங்க காலகட்டத்தில் தேசம் அவர்கள் துறையில் எங்கேயோ முன்னேறி போச்சு. பெருந்தலைவர் காமராஜர் செய்த சாதனை எந்த முதல்வரும் செய்ய முடியாது. ஐயா அப்துல் கலாம் செய்த சாதனை எந்த விஞ்ஞானியும் செய்ய முடியாது. மோடிஜி செய்த சாதனை எந்த பிரதமரும் செய்ய முடியாது. ஏன்னா குடும்பம் இல்லை, குடும்பத்தை தாண்டி தேசத்தை சிந்திக்கிறாங்க. அதே இந்த குடும்பங்கள் வைத்திருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்க குடும்ப பிரச்சனை பார்க்கறதுக்கு அவங்க முதல்ல நேரம் பத்தாது. அவனுக்கு குடும்பத்துக்குள்ளே இருக்க பிரச்சனையை பார்க்கறதுக்கு நேரம் பத்தாது. ரெண்டாவது, அவங்க குடும்ப நபர்கள் பெரிய குடும்பமாக ஆகிடுது. அந்த குடும்ப நபர்கள் வெளியே பண்ணுற பஞ்சாயத்து பிரச்சனைகள், ஊழல்கள், அதை தீக்கிறதுக்கு, அதை மறைக்கிறதுக்கு அவங்க நேரம் பத்தாது. தேசத்தை பற்றி எங்கே சிந்திப்பாங்க? அவங்க குடும்பத்தை பற்றி சிந்திக்க நேரம் பத்தாது. அதுதான் மோடிஜிக்கும் பிறருக்குள்ள வித்தியாசம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். போன வாரம் மோடிஜி பேசினது அந்த பேச்சு அவர் தான் பேசினார். கோவணம் கட்டி மாட்டுடன் நம்மை காட்டிய ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், இங்கிலாந்து நாட்டினவர்கள்லாம் ஒரு சவால் விட்டு மோடிஜி சொன்னார். when it comes to space sector bet on India அப்படின்னாரு. அதாவது விண்வெளியில் ஒரு பந்தயம் வச்சுக்கிட்டு வந்துருச்சுன்னா என் மேலே பந்தயம் கட்டிப்பார், எங்கள் மேலே பந்தயம் கட்டிப்பார், எங்களோட மோதிப்பார்னு சொன்னார். போனவன் தான் சொன்னார். எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? நம்மளை கோவணத்தோடு காட்டினாங்க, மாட்டோட காட்டினாங்க, நம்ம சைக்கிளில் தான் போனோம். ஆனால் இன்றைக்கி அந்த நாடுகளை பார்த்து நம்ம சொல்கிறோம், when it comes to space sector bet on India. விண்வெளின்னு வந்துருச்சா, பந்தேன்னு வந்துருச்சா எங்கள் விண்வெளியில் எங்களோட மோதிப்பாங்கன்னு சொல்கிறது தான். இந்த இஸ்ரோ ஒவ்வொரு தனி மனிதர் வாழ்க்கையை ஒத்திருக்கும், நம்ம எல்லோருக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். நன்றிகள்.